நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நடைபெற்று முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிக பெரும் வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. இந்த நிலையில் பாட்னாவில் இருக்கக்கூடிய காந்தி மைதானத்தில் 10வது முறையாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். வரலாற்றில் சிறப்புமிக்க அந்த காந்தி மைதானத்தில் தற்பொழுது அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. நிதிஷ்குமார் सत्यनिष्ठा से प्रतिज्ञान करता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं बिहार राज्य के मुख्यमंत्री के रूप में मैं अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी सरकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं नीतीश कुमार सत्यनिष्ठा से प्रतिज्ञान करता हूं कि जो विषय बिहार राज्य के मुख्यमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब से सिवाय जबकि ऐसे मुख्यमंत्री के रूप में अनेक कर्तव्यों के सम्यक और निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। धन्यवाद। बधाई। தொடர்ந்து 10வது முறையாக பீகாரின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். பீகாரில் ஒரு மிக பெரும் வெற்றியை என்டிஏ கூட்டணி பெற்றது. அதனை அடுத்து தற்பொழுது அந்த பதவியேற்பு பிரமாணத்தை நிதிஷ்குமார் நிறைவு செய்திருக்கிறார். தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்க இருக்காங்க. எத்தனை அமைச்சர்கள் இன்றைக்கு பதவியேற்க இருக்காங்க? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக 10வது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்கின்றார். பீகார் மாநிலம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பாஜகவினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என நாடு முழுவதும் இருந்து பல்வேறு தரப்பிலிருந்து பாஜகவினுடைய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர்கள் இந்த கூட்டணிக்கு சாத்தியமாகி இருக்கின்றது. இந்த தேர்தல் தொடங்கிய போது மீண்டும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுமா? ஏனென்றால் நிதிஷ்குமார் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அந்த மாநிலத்திலே முதலமைச்சராக இருக்கின்றார். அவர் மீது பல எதிர் நிலைப்பாடுகள் இருக்கின்றது. அவரது ஆட்சியிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வந்தன. ஆனால் அவற்றையெல்லாம் முறியடித்து நிதிஷ்குமார் மற்றும் பாஜக தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 243 தொகுதிகளில் 202 இடங்களை வெற்றி பெற்று அவர்கள் தற்போது ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். பாஜக 89 இடங்களிலும், ஐக்கிய ஜனதாதளம் 85 இடங்களிலும், மற்ற கூட்டணி கட்சிகளும் கணிசமான இடங்களை பெற்று அவர்கள் இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள். அதன் காரணமாக நிதிஷ்குமார் மீண்டும் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்கிறார். இன்றைய தினமே அந்த மற்ற அமைச்சர்கள் பதவியேற்கக்கூடிய நிகழ்வும் நடைபெறுகின்றது. இந்த பதவியேற்பு விழா, அதாவது அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவை பொறுத்தவரையிலே அனைத்து சமூக மக்களும் பங்கு பெறக்கூடிய வகையிலான ஒரு அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. குறிப்பாக பீகார் மாநிலத்தை பொறுத்தவரையில பல்வேறு சமுதாயங்கள் இருக்கின்றன. எனவே அந்த அனைத்து சமுதாய மக்களும்
அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வகையிலே பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. நிதிஷ்குமாருடன் அவரது கட்சியை சேர்ந்த 10 எம்எல்ஏக்களும் பாஜகவிலிருந்து 9 எம்எல்ஏக்களும் மற்ற கூட்டணி கட்சிகளிலிருந்து தலா ஒரு எம்எல்ஏ அமைச்சர் பதவி ஏற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜேடியு எம்எல்ஏக்கள் 10 பேரில் 8 பேரும், பாஜக எம்எல்ஏக்கள் 9 பேரில் 8 பேரும் ஏற்கனவே கடந்த அமைச்சரவையில் அவர்கள் இடம்பெற்றிருந்தவர்கள் மீண்டும் இந்த அமைச்சரவையிலே இடம்பெறுகிறார்கள். மேலும் புதிதாக அமைவிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையிலே 4 பட்டியலினத்தவர்கள் உட்பட முஸ்லிம்கள், யாதவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், ராஜ்புத் உள்ளிட்ட அனைத்து சமுதாய மக்களினுடைய அந்த பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு சமநிலை அமைச்சரவையாக இது இருக்கும் என்றும், தொடர்ந்து பீகார் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் இந்த 10.0 அமைச்சரவையிலே இருக்கும் என்றும் நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.